Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட first chapter patterns in mathematics ல exercise number 1.1 பண்ண போறோம். நம்ம exercise number 1.1ல what is mathematics? இப்போ இந்த first chapter full நம்ம mathematics பத்தி படிக்க போறோம். அதாவது நம்ம daily lifeல mathematics எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. சோ நம்ம பாத்தீங்கன்னா மேத்ஸ் இல்லாம நம்ம இயங்கவே முடியாத அளவுக்கு விஷயம் நம்ம சுத்தி இருக்கு. அத பத்தி தான் நம்ம இங்க படிக்க போறோம். இப்போ நம்ம எக்ஸர்சைஸ் நம்பர் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பண்ணலாம். Figure it out. First sum. Can you think of other examples where mathematics help us in our everyday lives? இப்போ நம்ம லைஃப்ல டெய்லி பார்த்துட்டு இருக்க விஷயம், அதாவது மேத்ஸ் நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு யூஸ் பண்றோமோ அதை இங்க லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா we use mathematics in maintaining accounts, loans, cooking, traveling, eating, exams, கன்ஸ்ட்ரக்ஷன், பிளேயிங் கேம்ஸ். இப்போ நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 வேளை டெய்லி சாப்பிடுறோம் இல்லையா? சோ அதுவே நம்ம மேத்ஸ் கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கோம். 3 வேளை சாப்பிட்டா we get enough energy and நம்ம எல்லாமே ஆக்டிவா பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குக்கிங்ல நம்ம தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஆட் பண்ணணும், அப்பதான் அந்த சமையல் நல்லா இருக்கும் இல்லையா? சோ ஏதாவது உப்பு கொஞ்சம் அதிகம் ஆனால் என்ன ஆகும், நம்ம சாப்பிடவே முடியாது. சோ அதுலயே மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் இருக்கு. அதே மாதிரி மெயின் திங் மணி, மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ், நம்ம வீட்ல வரவு செலவு பண்றது, இல்ல நம்ம ஆபீஸ் எவ்வளவு ஏர்ன் பண்றோம், அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அண்ட் இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, எத்தனை ஃப்ளோர் பில்டிங், அதுக்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடணும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் பண்றாங்க. இப்போ கேம் பாத்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தா வின், இப்படி நம்ம சுத்தி எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. இங்க நான் ஃபியூ லிஸ்ட் தான் கொடுத்திருக்கேன். நிறைய இருக்கு, நீங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். செகண்ட் சம். How has mathematics helped propel humanity forward? You might think of examples involving carrying out scientific experiments, running our economy and democracy, building bridges, houses or other complex structures, making TVs, mobile phones, computers, bicycles, trains, cars, planes, calendars, clocks, etc. இப்போ இங்க செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ் மூலமா நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. லைக் மொபைல் போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், பைசைக்கிள்ஸ், ட்ரெயின்ஸ், பிளேன்ஸ், ஸோ கிளாக்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மேத்தமேட்டிக் அடிப்படை தான் இதை இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபியூ மோர் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சேட்டலைட், நிறைய சேட்டலைட் நம்ம லான்ச் பண்றோம். ஸோ தட் நமக்கு எல்லா விஷயமும் உலகத்தை எந்த நடந்தாலும் நமக்கு ஈஸியா நம்ம வீட்டுல உட்காந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வென்ஷன் ஆஃப் மெடிசன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிசீஸ்க்கு உடனே மருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா மக்களோட சஃபரிங் கம்மி ஆகுது. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் அண்ட் டேம்ஸ். ஸோ நிறைய பில்டிங்ஸ் கட்டுறாங்க, டேம்ஸ் கட்டுறாங்க, அண்ட் ஆல்சோ நிறைய பிரிட்ஜஸ் கட்டுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா பிரிட்ஜஸ்னால நமக்கு டிராபிக் கம்மி ஆகுது. அண்ட் அதே மாதிரி பில்டிங்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் தான் கட்டுறாங்க. இட்ஸ் ஆல் டியூ டு மேத்தமேட்டிக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனேஜிங் அவர் எக்கானமி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட growth எது பேஸ் பண்ணி பண்றாங்கன்னா அங்க இருக்கிற டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. சோ இந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா எது மூலம் பண்றோம்னா மேத்தமேட்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்றோம். இப்ப நம்ம ஹெல்த்ல இருந்த எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா மேத்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. சேமே நம்ம டயட் எடுத்துக்கணும், பேலன்ஸ் டயட் சொல்றோம் இல்லையா? எதுனால பேலன்ஸ் டயட் சொல்றோம், அதுல தேவைப்பட்ட நியூட்ரிஷன் தேவையான அளவு இருக்கு. அது தேவையான அளவு இல்ல அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் மால் நியூட்ரிஷன். அந்த மாதிரி எல்லா விஷயம், ஒவ்வொரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம நம்ம இயங்கவே முடியாது.